பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் 75க்கும் மேற்பட்ட திருநங்கையர்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகை தொகுப்புகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பட்டய தலைவர் தங்கத்துறை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் திருநங்கையர்கள் சமூக இடைவெளியோடு பொருட்களை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டை அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமிற்கு சுகாதார ஆய்வாளர், வட்டார மருத்துவ அலுவலர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தனர். மேலும் இம்முகாமில் சுமார் 1100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயன்பெற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலின் உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நெசவாளர் காலனியில் பிரசித்தி பெற்ற பாலாம்பிகை மற்றும் மங்களாம்பிகை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது. தற்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்காக புனரமைக்கும் பணி நடந்து வரும் நிலையில் இரவு பூஜைகள் முடித்து பூசாரி கோவிலை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். இந்நிலையில் அன்று இரவு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த சாமி நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பொதுமக்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதியமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என திரளானோர் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதியமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே இலங்கை அகதிகள் முகாமில் பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் ஊராட்சியில் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த 927 குடும்பங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் வாழ்ந்து வந்த ராணி என்ற பெண் மன விரக்தியின் காரணமாக வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் துணியால் அணைத்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் அவரை காப்பாற்ற முயற்சித்துள்ளனர். இருப்பினும் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகை சனம் ஷெட்டி சென்னை திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருவான்மியூரில் வசித்து வரும் நடிகை சனம் ஷெட்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனக்கு ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் பேலூர், திருமணூர் ஆகிய துணை சுகாதார நிலையங்களில் 800க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். வாழப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டு 300 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வட்டாட்சியர் மாணிக்கம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இனிவரும் காலங்களில் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் ஊரக காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட
அம்மம்பாளையம் கல்லாநத்தம் பகுதியில் மது பாட்டில்கள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனை செய்தபோது அங்குள்ள ஒரு வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 100 மது பாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மது பாட்டில்களை விற்பனை செய்த கிருஷ்ணன், மணிகண்டன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தக்கலை அடுத்த முத்தலக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தக்கலை தபால் நிலையம் அருகே வந்தபோது பாமாயில் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நாகராஜன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் ராஜா என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் கார் எரிந்து ஏற்பட்ட விபத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். கோயம்பேடு மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த வேலப்பன் சாவடியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். இந்நிலையில் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கார் ஓட்டுநர் சுனில்குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் புள்ளிமான் ஒன்று உயிரிழந்தது. அரக்கோணம் அடுத்த பெருமூச்சு பகுதியில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியுள்ளது. இதில் புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மானின் உடலை போலீசார் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆட்டோ வடிவிலான மினி ஆம்புலன்ஸ் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வனத்துறை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அம்மாவட்டத்தில் தனியார் அமைப்புகள் ஒன்றிணைந்து பல்வேறு நிறுவனங்களின் பங்களிப்புடன் புதிய நவீன கருவிகளுடன் கூடிய 6 ஆட்டோ மினி ஆம்புலன்ஸ் சேவைகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இந்த சேவையை பாராட்டியதோடு கொடியசைத்தும் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள ஊராட்சிகளில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2014ஆம் ஆண்டு முதல் பணியில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 7வது ஊதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாத சம்பளமாக 3000 ரூபாய் பெற்று வருவதாகவும் அரசாணை 129 கீழ் 3 ஆண்டுகள் பணி முடிந்து உள்ளாட்சி அமைப்புகளில் தினக்கூலி அடிப்படையில் அல்லது தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வரும் துப்புரவு பணியாளர்களின் பணியிடங்களை சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியிடங்களாக நிரப்ப வேண்டும் என விதி இருந்தும் தங்களை நிரந்தரம் செய்யவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த பகுதியில் உள்ள வேட்டவளம், சோமா சிபாடி, மங்கலம், துரிஞ்சாபுரம், அவலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.